வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும். ஜோதிடம் உயிர் போன்றது, மருத்துவம் உடல் போன்றது. நாம் சந்திரன், மனம், எண்ணம், தாய். சந்திரன் என்பவன் மனோகாரகன், தாய்க்காரகன். மனநோய், அதாவது நம் வாழ்வில் ஏதாவது பிரச்சனைகளை, தூக்கம் தரும் சம்பவங்களையோ எதிர்கொள்ளும் பொழுது பொதுவாக மனம் ஒரு நிலையில் இருக்காது. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடித்து விட்டது போல் இருக்கின்றது என வாய்விட்டு பிதற்றுவதும் உண்டு. தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் மனசோர்வு, மனநிலை பாதிப்பு உண்டாகும். இதனால் அதிகம் பாதிக்கப்படும் நிலையில்தான் இறுதியில் பைத்தியம் பிடிக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். சுய பச்சாதாபம் அதிகமாக இருக்காது. தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்வார்கள். தேவையற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். காதில் யாரோ பேசுவது போலவும் தன்னை திட்டுவது போலவும் உணர்வார்கள். இதற்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. இல்லையெனில் தன்னிலை மறைந்து என்ன செய்வது என அறியாமல் ஆடைகளை கிழித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தன்னையும் அழித்துக் கொள்வார்கள். இதற்கு நவகிரகங்களில் பிரபஞ்சத்தில் ஒருவரான சந்திர பகவான் மனோகாரகன்னு காரணமாவார். பிறப்பு ஜாதகத்தில் சந்திர பகவான் தேய்பிறை சந்திரனாகவும் பாபர்களுடன் கூடியும் இருந்தால் இந்த மனநிலை ஏற்படும். நவகிரகங்களில் மனோகாரகன் என வர்ணிக்கப்படும் சந்திர பகவான் பலம் பெறுவது மிக முக்கியமாகும். மனோகாரகனால் என்பதால் அவர் பலம் பெற்றால் ஜாதகர் மனவலிமை மிக்கவராகவும், எந்த துன்பத்தை தாங்கவும் வலிமை, தைரியம், துணிவு மிக்கவராகவும் விளங்குவார். எந்த ஒரு செயலையும் தெளிவாக சிந்தித்து செயலாற்றுவார். அதன் அமைப்பு கொண்ட ஜாதகம், எடுத்துக்காட்டாக மேஷ லக்னம், கடக ராசி என வைத்துக் கொண்டால், சந்திரன் ஜனன ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் என்பது ரிஷபராசி. ரிஷபத்தில் உச்சம் பெறுவதும் நட்பு கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று அமைந்தால் குருவுடன் சந்திரன் இணைவதும், சுக்கிரனுடன் இணைவதும், புதனுடன் இணைவது சுப கிரகங்கள். ஜென்ம லக்னத்திற்கு கேந்திரங்களில் சந்திர பகவான் இருந்தாலும், திரிகோணங்களில் அமைய பெற்றாலும், குருவுடன் சேர்ந்திருந்தாலும், வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும், சுபக்கிரக பார்வை பெற்றாலும் நல்ல உடல் அமைப்பும் மனதைரியமும் துணிவும் உண்டாகும். சந்திர பகவான் நீசம் பெற்றோ 6, 8, 12 மறைந்தோ பாவகிரகங்களின் சேர்க்கை பெற்று அமைய பெற்றால் கடுமையான மனநிலை பாதிப்பு உண்டாகும். எடுத்துக்காட்டு சந்திரன் கேது கிரகண தோஷமாகும். சந்திரன் கேது சேர்க்கையாக ஜாதகத்தில் இருப்பது நல்லதல்ல. சந்திரன் பாவிகளின் சேர்க்கை பெற்றிருந்தாலும் பலமிழந்திருந்தாலும் அதன் திசை புத்தி வரும் சமயத்தில் மனக்குழப்பம் ஏற்பட்டு கடுமையாக பாதிக்கப்படுவார். ஜனன காலத்தில் சந்திரன் பலம் இழந்தவர்கள் குழப்பவாதியாக இருப்பார்கள். கண்கூடாக காண முடியும். லக்னமும் சந்திரனும் 6, 8 அமையப்பெற்றவர்கள். லக்னம் என்றால் உயிர், சந்திரன் என்றால் உடல். உடலும் உயிரும் அவருக்கு ஒத்துழைப்பு தராது. புத்தி ஒரு போக்கிலும் மனம் ஒரு போக்கிலும் செல்லும். சந்திர திசை சந்திர புத்தி நடைபெறும் காலங்களில் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். சந்திரன் பொதுவாக ஒரு ராசியில் 2.25 நாள் சஞ்சரிக்கிறார். சந்திரன் மனோகாரகன் என்பதால் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது குழப்பங்கள் உண்டாகும். இதைத்தான் சந்திராஷ்டமம் என்கிறோம். இக்காலகட்டத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். சற்று ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். தினந்தோறும் சந்திர ஓரை வருகிறது. சந்திர ஓரை காலத்தில் கூட நாம் எடுக்கும் முயற்சிகளும் இடையூறு, ஏதாவது பேச்சுவார்த்தை என்றாலும் தடை ஏற்படும். குறிப்பாக சந்திர ஓரை காலத்தில் புதிய முயற்சிகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் உத்தமம். ஆனால் ஜாதகத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரன் நல்ல நிலைமையில் குருவோடு இணைந்திருந்தால் முயற்சிகள் அனைத்தும் சிறப்படையும். அந்த சந்திர ஓரைகள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி, மாலை 4 to 5 மணி, திங்கட்கிழமை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, செவ்வாய்க்கிழமை பகல் 10 to 11, மாலை 5 to 6, புதன்கிழமை காலை 7 to 8, மதியம் 2 to 3, இரவு 9 to 10, வியாழக்கிழமை 11 to 12, மதியம் 6 to 7, வெள்ளிக்கிழமை காலை 8 to 9, மதியம் 3 to 4, இரவு 10 to 11, சனிக்கிழமை 12 to 1, இரவு 7 to 8. சந்திரன் ஜாதகமாக உள்ள காலத்தில் திருப்பதி வெங்கடாஜலவை வணங்கி வருவது உத்தமமாகும். மனநோய்களும் அதற்குண்டான
பரிகாரங்களும் உணர்த்தக்கூடிய கிரக அமைப்பு. தலைவலி மற்றும் நரம்பு கோளாறுகள். காலை தலை உடலின் முதல் உறுப்பாகும். முக்கியமான காரியங்கள் தலையாய கடமை என்கிறோம். அவசர வேலை. தலைக்கு மேல் வேலை இருக்கிறது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் எல்லா விஷயங்களிலும் விட்டு கொடுத்து தலை வணங்கி நடப்பது அவசியமாகும். அடிபணியாதவனை தலைக்கணம் பிடித்தவன் என்றும், தலை என்று ஒன்று இருக்கும் வரை தலைவலி என்று ஒன்று இருக்கும். அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களுக்கும் தேவையற்ற சிந்தனைகளை மனதில் பூட்டி வைத்திருந்தால் அடிக்கடி தலைவலியும், சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தலைவலி ஏற்படும். நரம்பு மண்டலத்திற்கு காரகமான உறுப்பு புதன். பலமிழந்து பாவிகளின் சேர்க்கை அல்லது பாவிகளின் பார்வை பெற்றால் தலையில் இரத்த ஓட்டம் பாதிக்கும். மூளையில் கட்டி, அடிக்கடி தலைவலி உண்டாகும். புதன் சனி சேர்க்கை பெற்று சுபகிரகங்கள் பார்வையின்றி சனி பலமிழந்து புதனுடன் இணைந்தாலும் மனக்கவலை, அச்சம், மனச்சோர்வு உண்டாகும். இச்சேர்க்கை 6, 8, 12 பாவிகளுடன் நடைபெற்றால் தலையில் நீர் சேர்தல், மூக்கில் நீர் ஒழுகுதல், தலைவலியால் சோர்வு, தூக்கமின்மை, நரம்பு தளர்ச்சி, வலிப்பு நோய் உண்டாகும். புதன் செவ்வாய் 6, 8, 12ஆம் இடங்களில் இணைந்திருந்தால் ஓய்வில்லாத நிலையில் தலைவலி, எரிச்சல், கோபம். புதன் பலமிழந்திருந்தால் பாவிகளின் சேர்க்கை பெற்றால் மூளையில் கோளாறு, நரம்பு மண்டலம் பாதிக்கும். லக்னாதிபதியும் சனியும் சேர்ந்து 6, 8, 12 ஒன்றில் இருந்தால் தலையில் ஏதேனும் பாதிப்பு உண்டாகும். புதன் வலுவிழந்து செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன் என்பதால் இருவரும் நீசம் அல்லது பகையாகி பலமிழந்தாலும் மூளைக்குச் செல்லும் இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டு தலைவலி, மயக்கம், வலிப்பு நோய்கள் உண்டாகும். புதனுக்குரிய பரிகாரம் செய்தால் தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் விடுதலையாகும். புதன்கிழமை விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை சுற்றி வலம் வந்து வழிபட பச்சை பயிறு தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் புதன் பகவானின் அனுகிரகத்தால் நோய் நொடிகளிலிருந்து விலகி சகல சம்பத்துகளும் உண்டாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள் பிஹெச்டி பேசுகின்றேன். தொடர்புக்கு எனது செல் நம்பர் 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை. நற்பவி உண்டாகட்டும்.